தண்ணிக்குள்ள இறங்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. பக்கத்துல ஒரு இண்டிகார் ஆண்டிக்கிறனால அப்படியே அமைதியா வெயிட்டிங்ல இருக்கிறாரு. இதுல தப்பாங்க செருப்பு போட்டுக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். நான் சொல்லல, நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க பாருங்க. எங்க பசங்க ஆரம்பிச்சானுங்க பாருங்க. ஆல்ரெடி எவ்வளோ ரீல்ஸ், என்னதான் எத்தனை டேக்கு, ஒரு டேக்கு 2 டேக்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 10-15 டேக் எடுப்போம். ஆனால் அந்த 10-15 டேக் எடுத்தோம் கரெக்டாக உருப்படியாக ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோம். அதில் வந்து இதுன்னு இல்லை, எல்லாத்தையும் நடக்கிறது தான் பார்ப்போம். ஃபைனலாக வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்தாச்சு, சுற்றி ஃபோட்டோ கிட்டலாம் வீடியோலாம் எடுத்தாச்சு. ரிட்டர்ன் நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம். கீழே போகிறது ஈஸி தான், நம்ம போக தேவையில்ல. அப்படியே சும்மா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டப்போ அதுவே தலையின்னு கூட்டிட்டு போயிடும். பட்டு நல்லா இருந்துச்சு. என் தலைவன் தான் வேற லெவல். போயிட்டு ஃபுல்லாத்தையும் ஏறி நல்லா நானும் தான் இந்த பாட்டு ஒன்று மோட்டிவேஷன்லாம் போட்டு பாட்டு போட்டுலாம் ஏறானுங்க. கண்ணு செவக்கணும், காது துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செம்ம காத்தடிக்குது. அதாவது ஏசி போட்டு எப்படி உட்காந்துருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. வெயில் அடிக்குது, பட் இந்த மேல் காத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷ் தான். மேல் காற்று அடிக்கிறது இதுக்கு அப்படியே இங்கேயே பேசாமல் இங்கேயே தங்கிடலாம் பிறகுது. நான் ஒன்று இறங்கி இறத்தான் கஷ்டம் தவிர மறுபடி காற்றெல்லாம் நல்லா தான் உங்களுக்கு வியூ இது ரோடு காட்டுற மாதிரி அவ்வளோ சர்வெல்லாம் இது பாருங்க. அப்படியே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வல். சேஃப்டியாக வரணும்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்பி இருக்குது, கம்பி பிடிச்சிட்டு தான் நிறைய பேர் நடக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏறுறது கூட கஷ்டப்பட்டு ஏறிடலாம், பட் இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்காக. நம்ம கண்ட்ரோல் மீறி நம்ம உடம்பு தள்ளின்னு போயிடும் கீழே. நிறைய என்டர்டைன்மெண்ட் நிறைய இல்லை, சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மழை தண்ணி வந்து கரெக்டாக மேலே ஏறி இப்போ தான் கீழே ஃபுல்லாக இறங்கிட்டோம். எங்கள் மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் தான். ஏன்னா வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ என் மச்சான் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ தான் கீழே வந்துக்கிறோம். இனிமேல் போய் காரை தேடணும், காரை தேடி வேற ஏறி போகணும். ஏன்னா பார்க்கிங் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல். ஏன்னா என் பாருங்க, நான் கவுண்டர் காட்டுறேன், அது பாருங்க. கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்ம அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம். டைம் ஆக ஆக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேருந்து தாண்டா வருவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கண்ணா, நான் காட்டுறேன். இது வந்து கவுண்டர், இதுதான் வந்து டிக்கெட் எடுத்து தான் போக முடியும். இங்கே மேலே போகிறதுக்கு அண்ணன பக்கம் வழி, இறங்குறதுக்கு இந்த சைடு வழி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங். எவ்வளோ வண்டி வந்து தான், பஸ்ஸு லாரி காரி எல்லாத்தையும் வந்துடுச்சு வந்துடுறானுங்க. ஆனால் மேலே போயிட்டு வந்து நல்லா ஒரு ஒர்த்தாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணிடுச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் மச்சான் பசங்களை வச்சு ஒரு ட்ரெக்கிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் எல்லாரும் அழு வச்சு கூட்டம் வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸராக ஒன்று போகிறோம். அது ட்ரெக்கிங்காக இருந்தால் அவ்வளோதான், எல்லாருக்கும் ஆர்ஐபி போட்டு அங்கேயே ஒட்டிட்டு வந்துடுவோம் நாங்கள். சரி, அங்கே போனால் தான் தெரியும். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் வாட்டர் ஃபால்ஸ். மெயின் வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறீங்கன்னா ட்ராக்கு டிஷர்ட் போட்டுக்கோங்க, பெஸ்ட். அதுதான். ஷூ மெயினாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சில இடத்துல வந்து வழுக்குது செருப்புலாம் போட்டு போனீங்கன்னா, அதனால் ஷூ போட்டுக்கோங்க. ஆமாம், அந்த ராக் மேலே தான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா ஸ்டெப்ஸு கொஞ்சம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கிங்கில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் காரை தேடணும். ஏன்னா நாங்கள் விடும்போது காலியாக இருந்தது. சரி, நாங்கள் ஏதோ கைதத்தில் போட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பார்க்கிங் பாருங்கண்ணா, ஃபுல்லாக வண்டி அங்கங்கே போட்டு விட்டு வரானுங்க. இதுக்கப்புறம் போய் வண்டி தேடணும். மெயினாக சார்ஜ் போட்டுக்கோங்க, எதாவது இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மேலே ஏறுறது ஃபேண்ட்லாம் போட்டு இருந்தால் ரொம்ப காலெலாம் அப்படியே டைட்டாகிடும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் டீசெண்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நான் எனக்கு அவஸ்தைப்பட்டேன். ஏன்னா நான் ஜீன் போட்டு ஏறினேன், எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஓகே. பட் என் ஃப்ரெண்டு வேஷ்டி கட்டிட்டு அவனால ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால் ட்ராக்கு பேண்ட்டு அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுங்க மேலே. ஆனால் சூப்பர் வியூங்க. இந்த ட்ரோனு இதெல்லாம் வச்சுன்னு போனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் தான் ராஜா. ஃபினிஷ், கத்தம், பாய் பாய். ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஈகிள் ஸ்டாச்சுலேருந்து ஃபால்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம், மீன் முட்டைன்னு. இந்த ஃபால்ஸோட கரெக்டாக டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கரெக்டாக. ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. நாங்கள் ஆனால் ரோடு டிராஃபிக் நல்லா சுற்றிட்டு வந்தோம். ஆனால் ஜாலியாக இருக்குது ஃபால்ஸு. கொஞ்சம் காலியாக பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரைவேசியாக தான் இருக்குது. நல்லா அங்கங்கே டேம் இருக்குங்க,
அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தொட்டி பொறுமையாக போயிட்டு இருக்கு. பாலத்தில் இறங்கி நம்ம அப்படி நடந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போக போகிறோம். அல்டிமேட் என்னன்னா இதில் டப்பாங்க செருப்பு போட்டுக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். தலைவரே பிரிக்கு டப்பாங்க தலைவரே, குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் தலைவரே. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையில் இறங்கி போகிற மாதிரி இது பார்த்தாலே தெரியும். பெஸ்ட் என்னன்னா ஷூ போட்டு கீழே வந்து கட்டிட்டு இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் காலில் வந்துருங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுங்க ஃபால்ஸு. இங்கே வந்து பாண்டுலேயும் குளிக்கலாம், இல்லை நான் வந்து தண்ணி மேலே கொட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பாருங்க ஃபால்ஸ். இதுதான் அந்த மீன்முட்டி ஃபால்ஸு. அது நிறைய குட்டி கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வேலை தாங்க இருக்கு, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அவங்க ஸ்கூலில் பாண்டு ஆழமும் கம்மி தான். லேடிஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து எல்லாரும் குளிக்கலாம். இது வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. மெயினாக இந்த இது இருக்குன்னு நாங்கள் ஃபுல்லாக மேப்பில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் வர வழியில் ஃபுல்லாக நீட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக மலை மேலே ஏறி இறங்கி சுற்றிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது மீன்முட்டின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்க கேரளா வரணும்னா இந்த ஃபால்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அதை கீழே தான் குதிப்பான். இறங்கும் போது ஈஸியாக ஏறிட்டோம், ஆனால் ஏறும் போது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இது ராக் வந்து அப்படியோ ஃபுல்லாக ஏறியாச்சு பாறையில். அவ்வளோதாங்க, ஃபால்ஸை முடிச்சாச்சு. பசங்க எல்லாம் குளிச்சானுங்க. நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை குளிக்கிறதுக்கு. கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம ஃபால்ஸ் ஏறிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்து சின்ன ஃபால்ஸ் தான் இது. இது கொஞ்சம் அங்கங்கே இடத்துல பள்ளம் இருக்கும், கல் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். பக்கத்துலேயே ஒரு தொட்டி கூட இருக்குது, சின்ன பாண்டு மாதிரி இருக்குது குளிக்கிற மாதிரி. அப்படியே பக்கத்தில் கூட ஒரு டெம்பிள் இருக்குங்க. நீங்கள் குளிச்சுட்டீங்கன்னா கூட அப்படியே அந்த டெம்பிள் போயிட்டு சும்மா விசிட் பண்ணிவிட்டு, அது வந்து போகணுன்னு சொல்லலை, உங்களோட ஆப்ஷனல் தான். ஏன்னா குளிக்கிறீங்க பக்கத்துலேயே கோயில் இருக்குது, சரி குளிச்சிட்டிங்கன்னா அப்படியே சும்மா கோயிலில் போய் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கூட அடுத்த எங்கே கிளம்புனா கூட நீங்கள் கிளம்பலாம்.